நாம் வணங்கும் இறைவன் மீது நம்பிக்கை மற்றும் அன்பு எந்த அளவிற்கு வைக்க வேண்டும் என்பதை இந்த சின்ன கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். முன்னொரு காலத்தில் சிவன் மீது மிகவும் பக்தி கொண்ட ஒருவர் இருந்தார். அவர் தினந்தோறும் சிவனை பூஜிக்காமல் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அவர் சிவனிடம் வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவரை உணர வேண்டும், சிவபெருமானை நேரில் காண வேண்டும் என்பதே. இது பல வருடங்களாக சிவனிடம் வேண்டி வணங்க ஆரம்பித்தார். ஆனால் பல வருடம் ஆகியும் சிவனை நேரில் பார்க்க அவரால் முடியவில்லை. இதனால் அவர் மனமுடைந்தார். ஒரு நாள் கோபமடைந்த சிவன் பக்தர் சிவனிடம், இன்று முதல் நான் உங்களை வணங்க மாட்டேன் என்று அவர் தினமும் வணங்கிய சிவன் சிலையை தன் வீட்டில் உள்ள பரணை மேல் வைத்து விட்டார். பின்பு அவர் பெருமாள் சிலையை வீட்டில் வைத்து பூஜித்து வணங்க ஆரம்பித்தார். இப்படி இருக்க ஒரு முறை வீட்டில் பெருமாள் சிலைக்கு பூஜை செய்வதற்காக அனைத்து ஏற்பாடும் செய்துவிட்டு சாம்பிராணி தூபம் போட ஆரம்பித்தார். அப்பொழுது பரணி மேல் இருந்த சிவன் சிலை அவர் கண்ணில் பட்டு, இந்த சாம்பிராணி தூபம் சிவனுக்கு சென்றுவிடக்கூடாது என்று எண்ணி அந்த சிவனின் சிலையின் மூக்கை ஒரு துணியால் கட்டினார். அந்த நிமிடமே சிவன் அவர் முன்பு தோன்றினார். சிவனை கண்ட அந்த நபர் மெய்சிலுத்து கண்களில் கண்ணீரோடு, உங்களை பல வருடங்களாக வணங்கினேன், உங்களிடம் வேண்டியது உங்களின் தரிசனம் மட்டுமே. ஆனால் அப்பொழுதெல்லாம் எனக்கு காட்சியளிக்கவில்லை. உங்கள் மேல் கோபப்பட்டு பூஜை எதுவும் செய்யாமல் நான் உங்களை பரணி மேல் ஆனால் இப்பொழுது என் முன் காட்சியளிப்பதின் காரணம் என்ன என்று கலக்கத்துடன் கேட்டார். உடனே சிவபெருமான், இத்தனை நாளாக என்னை ஒரு சிலையாக எண்ணி என்னை வழிபட்டாய், உன்னுடைய ஆசையை என்னிடம் கூறினாய். ஆனால் இப்பொழுது என்னை உயிராக நினைத்து இந்த தூப புகை என்னிடம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய மூக்கை துணியால் கட்டினாய். எப்பொழுது என் உயிர் உள்ளவனாய் உணர்ந்தாயோ அப்பொழுதே நான் உன்னிடம் வந்துவிட்டேன் என்று சிவபெருமான் கூறி மறைந்தார். அப்பொழுதுதான் சிவபக்தருக்கு தான் செய்த தவறு புரிந்தது. இப்படிதான் நாம் அனைவரும் நாம் வணங்கும் இறைவனை உணராமல் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறோம். நன்றி.